மா, எங்கம்மா பாத்துட்டு இருக்கேள்? இல்ல, அவர் அங்க இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதான் பார்த்தேன். வந்தா இந்த பூஜைக்கு தானமா வரணும். எனக்கு தெரிஞ்சு நீங்க வெயிட் பண்றதுல அர்த்தமே இல்ல. புருஷன் இல்லாம இங்க வந்து பூஜை பண்றதுல மதிப்பே இல்லம்மா. நீங்க கிளம்புங்க. சாமி, அர்த்தநாரீஸ்வரர் ஓருடல் ஏர் உயிர் தானே. ஆமாமா, அதான ரெட்டைத்தன்மை. அப்போ என்னோட வலது பக்கம் என் வேலனாவும் என் இடது நானாவும் இருக்கேனே. நானே என் வேலை எடுக்க வேண்டிய விளக்கையும் எடுத்துட்டு போறேனே. எனக்கு அனுமதி கொடுங்க. என் கணவர் கட்டின தாலி என் கூடவே இருக்கிறப்போ அவரும் என் கூட இருக்காருன்னு தானே அர்த்தம். எப்பவும் நான் என் வேலைன்னு பிரிஞ்சதா நினைக்கவே இல்ல. உடல் ரெண்டா இருந்தாலும் நாங்க அர்த்தநாரீஸ்வரர் போல ஓர் உயிர் தான் என் வேலைன்னு சொல்லிருக்கான். என்கிட்ட இந்த விளக்க கொடுங்க. கடவுள் ஆசீர்வதிச்சா இந்த பரிகாரத்தை நான் முழுசா செஞ்சு முடிச்சிருவேன். எங்களை கடவுள் வாழ வைக்கட்டும். எங்க பிரச்சனை தீரட்டும். என் வேலை என்ன நேசிக்கிறான். ஆனா அவன் மனசை நான் தான் கஷ்டப்படுத்திட்டேன். அந்த வலைய நானும் இப்ப இந்த பரிகாரம் மூலமா அனுபவிச்சா அவனுக்கு மனசு மாறும். வலிய நான் ஏத்துக்கிறேன். அந்த விளக்க கொடுங்க. உன் தைரியத்தை, உன் நம்பிக்கையை மதிக்கிறம்மா. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்குமா? இந்த 2 விளக்கையும் ஆளுக்கொன்னா எடுத்துட்டு போனாலே விதிக்கேற்ப சில பேருக்கு விளக்கு பூஜைக்கு வரதுக்கு முன்னாடியே வழி தவறிடும். அதுக்கப்புறம் அவங்கள யார் நினைச்சாலும் சேர்த்து வைக்க முடியாது.